வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் அதற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று கூறி நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்ட நகர பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியிலிருந்து மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் 15 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த போது முதலமைச்சர் இதற்கு மேல் இதுபோன்று நடக்காது என்று தெரிவித்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததும் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கு திமுக அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் காவல்துறையினர் இருக்கும் வரை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், விரைவில் நீலகிரி மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் நீலகிரி மாவட்டத்திலும் மோசமாக இருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் என்று சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் கே அர்ஜுனன், பேரவை மாவட்ட செயலாளர் சாந்திராமு, கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாலன் அந்தகுமார், பாசறை மாவட்ட செயலாளர் அக்கிம்பாபு, குன்னூர் நகர செயலாளர் சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். உயிர் பலி அளிச்சு இதே இந்த திமுக அரசுல போன வருஷம் 15 பேர் விழுப்புரம் மாவட்டத்துல. அப்ப இந்த பொம்மை முதலமைச்சர் என்ன சொன்னாரு? இனி இப்படி நடக்காது. அவரே ஒத்துக்கிறாரு, அரசனுடைய கவனக்குறைவால இது நடந்துச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காதுன்னாரு. எந்த தைரியத்தில் அவர் சொல்றாரு? அங்க இருக்கிற சாராய ஆலை நடத்துகின்ற அவங்களுடைய மந்திரிங்க, அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க உற்பத்தியை பெருக்குங்க. 19 ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராய புழக்கத்தை, கள்ளச்சாராய புழக்கத்தை, கள்ளச்சாராய புழக்கத்தை, கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய, கட்டுப்படுத்த தவறிய, கட்டுப்படுத்த தவறிய, கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து, விடியா திமுக அரசை கண்டித்து, விடியா திமுக அரசை கண்டித்து, விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன